என் பிள்ளையே, இப்பொழுது உன் வெற்றியின் வாசத்தை சுவாசிக்க நீ தயாராகிவிட்டாய். நீ நினைத்தது அப்படியே பலிக்கத்தான் போகிறது பார். இழந்துவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்த தாயானவள் உனக்கென்பதை நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். என்ன செய்ய போகிறாள், ஏது செய்ய போகிறாள் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை முழுவதுமாக நான் கரம் பற்றி விட்டேன். உன் வாழ்க்கையின் பொறுப்பை நான் கையில் எடுத்து விட்டேன். இனி எதை பற்றியும் நீ யோசிக்கவே வேண்டாம். வெற்றியின் பக்கத்தில் என் பிள்ளைகள் அமர வைக்கும் நேரத்திற்கு நானே கொண்டு சென்று விட்டேன். இனி எதை பற்றி சிந்திக்கின்றாய்? யாரை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியிலிருந்து இனி நான் உன்னை மாற்றுவதில்லை. அதற்காக பழையபடி அப்படியே தான் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இங்கு இருந்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் தாண்டி உனக்கான முடிவை நான் உன் கையில் அல்லவா தரப்போகிறேன். நீ ஒரு விரும்பிய ஆணின் முடிவை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முடிவானது எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நான் எடுத்துக்கொள்ளும் முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது அந்த முடிவை நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு கலங்கவே வேண்டாம், எதை நினைத்தும் கவலைப்படவே வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கென்று ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்தல்லவா இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காக நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே நான் பார்த்து ஒவ்வொரு செயலையும் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்தி காட்டுவதற்கும் உனக்கான வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்கும் இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, உன்னுடைய விதி மூடப்பட்டு இருக்கின்றதோ, விதிகள் வீழ்த்துகின்ற அளவுக்கு சதிகளும் இருந்து கொண்டு இருந்தால், அந்த சதியே வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருந்தால் நான் எனக்கான முடிவை எப்படி தாயே பெறுவேன் என்று தானே யோசிக்கின்றாய். நீ சற்றும் இங்கு மனம் சங்கடப்பட்டு கொண்டு இருக்காதே. ஏனென்றால் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றுவதற்கு இந்த தாயானவள் அல்லவா இங்கு தயாராகி விட்டேன். இனியும் எதை பற்றி நீ யோசிக்கின்றாய்? எதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதை நீ இங்கு தயாராக ஏற்றுக்கொள்ளும் போது என் பிள்ளையே, நீ நினைத்ததைத்தானே நான் நடத்தி காட்டுவேன். எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்காகவும் இனி என் செல்ல பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி உன்னை தேடி உனக்கான வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மாற்றம் என்பது உன் கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை உனதாக்க இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நீ நன்மைக்கே என்று எடுத்துக்கள். நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தோடு நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்துமே இங்கு வருந்த வேண்டாம். என் பிள்ளையே, ஒவ்வொரு நொடியையும் கடந்து வரும் போதெல்லாம் உன் பாதையில் உள்ள தடைகளை பற்றி மட்டும்தானே நீ சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றுதானே நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். யோசிக்காதே. இந்த சிந்தனை என்பது ஆழ்மனதில் இருக்கின்ற விஷயத்தை அழுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் என்ன சொல்வாரோ இவர் என்ன சொல்வாரோ, நமக்கான முடிவு கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம் என்று. ஏனென்றால் உன் முடிவை இங்கு செயலாற்றுவது இந்த தாய் வராகியாக இருக்கும் போது, உனக்கான முடிவை தாய் வராகியே தர இருக்கும் போது எல்லாம் நமக்கு நல்லதுதான் நடக்கும். எதை தந்தாலும் எனக்கு தேவையானதை தான் தருவாள், எதை தந்தாலும் எனக்கு பயனுள்ளதைத்தான் தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. சற்றும் இனி தாமதிக்கப் போவதே இல்லை. உன் வாழ்க்கை கனவுகளை கண்டு கொண்டே இருக்கின்றாய். அந்த கனவானது கனவாக போய்விடுமோ என்ற சில சமயத்தில் பதற்றங்களும் ஏக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த பதற்றத்திற்கும் ஏக்கத்திற்கும் நடுவினிலே உன் வாழ்க்கையை நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய்.
போராடி போராடி வாழ்க்கையை தொலைந்தே விட்டதே என்று யோசிக்காதே. என் பிள்ளையின் உனக்கான வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன். நம்பிக்கையான விஷயத்திற்கு மட்டுமே முன்னெடுத்துச் செல்வேன். எந்த ஒன்றிற்காக நீ என் பிள்ளை காத்து கொண்டு இருந்தாயோ உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த தாய்வராய் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். வருகிற மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் மாற்றங்களாகத்தான் மாறப்போகிறது. திருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அந்த திருப்பமானது உன் வாழ்க்கையின் திருப்பமாகத்தான் இங்கு வந்து சேரும். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ எதிர்பார்த்தது என்ன தேவையோ அதை உன் கையில் வந்து கொடுப்பதற்காக இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம். என் பிள்ளையின் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு சாதகமாகும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். எந்த வெற்றிக்காக நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு செயலுக்காக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயும் அந்த செயலின் வெற்றியும் உனக்கென்று நான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் மனம் கண் கலங்கி கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கலங்கி நின்ற விஷயத்திற்கும் உனக்கு விடை கொடுக்கும் தருணமாக இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் அள்ளித்தர காத்திருக்கும் போது நீ எதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ ஏது இருக்கின்றதோ என்று நீ மனதிற்குள் பதற்றம் அடைகிறாய். தந்தது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தாய்வராகியாக இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்படியாகும் என்று நீ நினைப்புக்கெல்லாம் போகவே வேண்டாம். எல்லாம் உனக்கு தேவையானதை மட்டும்தான் தருவாள் என்று நீ நம்பிக்கையோடு கடந்து வா. கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் நாம் அடுத்தடுத்த படிகளில் ஏற முடியாது. என்ன நடந்தாலும் தந்தது என் தாயாக இருக்கும்போது இறுதியில் எனக்கு வெற்றி கிரீடத்தை மட்டும்தான் பரிசாக தரப்போகிறாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு சந்தோஷம் என்பது உன் கையிலே கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நடக்கின்ற தருணத்தில் உனக்கு வெற்றியை தர காத்திருக்கின்றேன். இனி எல்லா விஷயமும் கைகூடி உனக்கு சாதகமாக வரும் நிலையை எட்டி விட்டது. நீ கண்ட கனவுகளை நான் நிஜமாக்கும் தருணத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன். உன் கெட்ட நேரங்கள் முடிந்து உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி உனக்கான நல்ல நேரத்தை நான் இங்கு அடியெடுத்து வைக்க வந்து விட்டேன். இதோ என் கரத்தை பற்றி விட்டாய். இனி மனதில் இருப்பது எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கும் நல்லதே நானே நடத்தி தருவேன். முன்னின்று வெற்றி வாகைத்தான் சூடுவாய். ஓம் வராகி தாயே போற்றி.